Audio Jungle. This is High Tech News TV News. In a bold move reshape the startup ecosystem, Startup Singham has introduced ValueCon, a pioneering initiative designed to encourage entrepreneurs to focus on long-term value creation rather than getting caught in the race for high valuation. As the global startup scene has become increasingly obsessed with achieving massive valuation, the pressure of deliver rapid returns has led to the many startups facing challenges such as unsustainable business models, employees turnover, and resource depletion. The platform is designed to offer a holistic support system including mentorship, funding, guidance, networking opportunities, and educational resources. Mr. Kumar Vembu, founder, Mudal partner, and Go Froggle Technologies co-founder of Zoho said, startups have meant to change the world, but also too often they are distracted by the pressure to become the next unicorn. Mr. Hemachandran, co-founder Startup Singham said, as we celebrate success of Startup Singham launch, we are equally delighted to celebrate the entrepreneurship. We intend to make this success even more meaningful by taking Startup Singham program to Hyderabad, Bangalore, and Trivandrum by the end of the next calendar year. Mr. Balachandra, co-founder of Startup Singham, stated, with the launch of ValueCon initiative, we are first supporting startups. We are cultivating a culture, value creation, innovation, responsibility, and the celebration of entrepreneurship. About the Startup Singham, Tamil Nadu's first startup reality show celebrates the spirit of entrepreneurship by providing a platform for emerging business to showcase their ideas and access funding opportunities. The show has allocated the total of 50 crore to support startup with 12.95 crore already committed. ஸ்டார்ட் சிங்கம் பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல வந்து எல்லாருக்கும் ஃபண்ட் ரைசிங் நடக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டார்ட் அப் வந்து நிறைய ஐடியாஸ், நிறைய இனோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டு வேணும்னா நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்காக ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் பிளாட்ஃபார்ம் இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம். இது வந்து டிவி ஷோ, ஸ்டார்ட் அப் சிங்கம் டிவி ஷோ நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு டிவில. அது வந்து ஒன் ஆஃப் தி ஐடியா டு ரீச் அவுட் டு தி ஆல் தி ஸ்டார்ட் அப்ஸ். எங்களோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நல்ல இனோவேட்டிவ் ஐடியா, நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஃபண்ட் தேவை, உங்களுக்கு வந்து ஒரு மென்டர்ஷிப் தேவை, உங்களுக்கு வந்து அடுத்து போறதுக்கான ஒரு 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 பிளாட்ஃபார்ம் தேவைன்னா ஸ்டார்ட் அப் சிங்கம் அணுகலாம். 4 எபிசோட்லயே வந்து நிறைய பணத்தை நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய பெரிய லெவல்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இன்னைக்கு ஸ்டார்ட் அப் சிங்கம் வந்து முக்கியமான ஒரு வேல்யூக்கான ஒரு கான்செப்டை லான்ச் பண்ணோம். எல்லாருமே வந்து பணம் மட்டும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க முக்கியமான பிசினஸ் வந்து விட்டுறாங்க. அதனால வந்து ஒரு 5 வருஷத்துல வந்து ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகுது. அந்த மாதிரி ஃபெயில் ஆகாம அந்த ஸ்டார்ட் அப்ஸை சக்சஸ் பண்றதுக்காக அவங்களை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போறதுக்காக வேல்யூகான் கான்செப்டை நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம். யூனிகானா ஆக விரும்புற எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் ஃபர்ஸ்ட் வேல்யூகான் ஆகணும்னா அவங்க பண்ற பிசினஸ் வந்து எப்பவுமே வந்து இருந்துட்டே இருக்கும், அவங்களுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு லான்ச் பண்ணோம். இன்னைக்கு நீங்க வந்தது எல்லாருக்குமே நன்றி. மிஸ்டர் குமார் வேம்பு சார் வந்து உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், கோ ஃப்ரோகல்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணவர். அப்புறம் ஜோகோன்னு ஒரு கம்பெனி, அதோட ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் டீம் கோ-ஃபவுண்டர் அவரு வந்து ஸ்டார்ட் அப் சிங்கத்துல இன்வெஸ்டரா வந்திருக்காரு. இன்வெஸ்டர் மட்டும் கிடையாது, எங்களை மென்டர் பண்றவரு. அவரும் இப்ப பேசுவார். இப்போ கண்டிப்பாவே பாத்தீங்கன்னா, இப்போ இதுல இருந்து ஸ்டார்ட் அப் கஸ்டமர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது மாதிரி இப்போ ஒரு செக்டர் ஸ்பெசிபிக்கா டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணணும்னு அது மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு அரசாங்கம் வந்து ஸ்டார்ட் அப்பை நிறைய என்கரேஜ் பண்ணி அவங்களோட ப்ராடக்டை எவாலுவேட் பண்ணி அவங்க ப்ராடக்ட் யூஸ் ஆகும்னா அவங்களுக்கு ஈஸியா ப்ரொக்யூர்மெண்ட் பண்ற மாதிரியான ஸ்கீம்லாம் வச்சிருக்காங்கன்றது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அதனால வந்து நிறைய பேரால இப்போ சின்ன கம்பெனியா இருக்கிறதையே அவங்க 3 வருஷம் 5 வருஷம் பேலன்ஸ் ஷீட்டை கொடுக்கணும், மினிமம் டேர்ன் ஓவர் வச்சுக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாம ப்ரொக்யூர்மெண்ட் கவர்மெண்ட்டும் ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்து ப்ரொக்யூர் பண்ணும் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து கண்டிப்பாவே ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. நிறைய ஸ்டார்ட் அப்போட சக்சஸ்க்கு அது ஒரு நல்ல ஒரு சக்சஸ்க்கு உறுதுணையா இருக்கும். இது முக்கியமான விஷயங்க. ஒண்ணு வந்து ஒருத்தர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கம்பெனி நடத்தணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஐடியா அவருக்கு இருக்கும், அந்த ஐடியாவை அவரால் ப்ராடக்டா பண்ணக்கூடியது இருக்கும்.
ஆனா அந்த ப்ராடக்டை வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து டீம் செட்டப் பண்ணணும். இப்ப நான் ஒரு இன்ஜினியரா ப்ராடக்ட் ஆரம்பிக்கிறேன், நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ண தெரியணும், ஈவெண்ட் பண்ண தெரியணும், பிஆர் பண்ண தெரியணும், அக்கௌண்டிங் பண்ண தெரியணும், அது மாதிரி ஹெச்ஆர் பண்ண தெரியணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாத விஷயங்களாவே இருக்கும். இப்ப ஸ்டார்ட் அப் சிங்கம் மாதிரி பிளாட்ஃபார்முக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேகமா ஒரு இன்வெஸ்டரோட கனெக்ட் ஆகி இன்வெஸ்டர்கிட்ட போறாங்க. அவங்க டிவி ஷோல வர்றதுனால அவங்களுக்கு ஒரு பேர் வருது. இப்ப நீங்க இங்க பிரசன்ட் பண்ணின எல்லா கம்பெனியும் பாத்தீங்கன்னா அதனால அவங்களுக்கு ஆர்டர் வருது, அதனால உங்களுக்கு இன்னும் வேற இன்வெஸ்டர் வராங்க. அந்த துறை சார்ந்தவங்க அவங்க கிட்ட வந்து நாங்களும் உங்க கம்பெனி ஜேர்னில பார்ட்டிசிபேட் பண்றோம், மென்டர் பண்றோம்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நல்ல அனுபவம் உள்ள அட்வைசர்ஸ் கிடைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுல 9 ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆகுது, உலகத்தோட ஆவரேஜ். அப்போ அதுல 10ல 2 வந்து இதனால சக்சஸ் ஆகும், 2-3 சக்சஸ் ஆகும் அப்படின்னாலே நம்மளால 100% 200% வந்து ஸ்டார்ட் அப் சக்சஸ அதிகப்படுத்த முடியுது. ஸோ அப்ப ஸ்டார்ட் அப் சிங்கமோட நோக்கமே வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்றாரு, அந்த ப்ராடக்ட் ஒரு தேவையான ப்ராடக்ட் அப்படின்னா எப்படி அதோடைய சக்சஸ் ரேட்டை அதிகப்படுத்துறது, எப்படி அவர் வந்து கோர் ப்ராடக்ட்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ற மாதிரி அவருக்கு முதலீடுல இருந்து வேற தேவையான சர்வீசஸ்லாம் வேகமா கிடைக்கிறதுக்கு உதவி பண்றது, எப்படி அவர் வந்து இப்போ 10 வருஷத்துல அடைய வேண்டிய சக்சஸ 5 வருஷத்துல எப்படி கொண்டு வர்றது, அதுதான் நம்மளோட குறிக்கோள். கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா எல்லா இளைஞர்கள் இப்போ வந்து வேலை தேடி போறோம். நம்ம வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் மூலியமா வந்து எதுக்கு வேலை தேடணும், நம்மளே ஏன் வேலை உருவாக்க கூடாது, ஒரு பிசினஸ் மைண்ட் செட்டை கொண்டு வர்றோம் அந்த இளைஞர் மத்தியில. ரெண்டாவது வந்து வீட்லயே இப்போ வந்து நான் வந்து பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னா எல்லாம் பயப்படுறாங்க, இல்லப்பா நல்லா ஒழுங்கா வேலைக்கு போ அப்படின்னு. இப்போ எல்லாரும் வந்து இப்போ இந்த ப்ரோக்ராம அம்மா பாட்டியில இருந்து குழந்தைங்க இருந்து எல்லாம் வீட்டுல பாக்குறது இல்ல, ஓ பிசினஸ்ல இதெல்லாம் இருக்கா, நம்ம பையனும் போலாம் அப்படின்ற ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஸோ வணக்கம், எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் சிங்கம் நாங்கள் எல்லாருமே ஒரு ஸ்டார்ட் அப்ல இருந்து வந்திருக்கோம். ஸோ ஸ்டார்ட் அப் சிங்கம் இஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி ஒன்று தமிழ்நாடுல வரப்போகுது, இந்த மாதிரி ஒரு ஷோ வரப்போகுது அப்படின்னோடனே எல்லா ஸ்டார்ட் அப்ஸுமே அப்ளை பண்ணி இங்க வரணும், நம்ம இத்தனை நாளா பண்ணது ஒரு லெவலுக்கு மேல ஆம்பிளிஃபை ஆகி பெரிய லெவல்ல போகும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாருமே அப்ளை பண்ணோம். நிறைய ரவுண்ட்ஸ் இருந்துச்சு, ஒரு ரவுண்டுமே தாண்டி நிறைய ஃபில்டர் பண்ணி நிறைய பிக்சர்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு டாப் 39ல வந்து நம்ம 4th எபிசோட்ல வந்திருக்கோம். சார் நீங்க நாங்க வந்து செகண்ட் எபிசோட்ல வந்தோம். எங்களுக்கு வந்து இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ரீச் இருக்கும், இவ்வளவு மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்து நாங்க இந்த ஷோக்கு வரல. ஆனா வந்தோடனே தான் தெரிஞ்சது இதோட இம்பாக்ட் எவ்வளவு இருக்க போகுது அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் டு ஸ்டார்ட் அப் சிங்கம் ஃபார் கிரியேட்டிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். ஹாய், என் பேர் கார்த்திக், நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இப்போ ஸ்டார்ட் அப் சிங்கம் ஷோ பத்தி சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 5 வருஷம் முன்னாடி கோவிட்ல வந்து ஓடிடி வந்தது. ஓடிடி வந்தபோது யாருமே அதை அக்செப்ட் பண்ணல, ஓடிடி வேஸ்ட்னு சொன்னாங்க. பட் இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா பாதி படம் அங்கதான் வருது, பாதி பேர் அங்கதான் பாக்குறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் சிங்கம் அப்படிதான் இப்போ புதுசா வந்திருக்கு. இப்போ சீசன் 1 நீங்க 5 வருஷம் கழிச்சு பாருங்க இது எப்படி மேக்னிஃபை ஆக போகுதுன்னு சொல்லி. இது ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணது ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் இது ஒரு பிளெஸிங் மாதிரி, எங்களுக்கும் இது ஒரு பிளெஸிங். நாங்க எபிசோட் 4 ஆஃப் ஸ்டார்ட் அப் சிங்கம் வந்திருக்கோம், த மைண்ட் அண்ட் கம்பெனின்னு சொல்லி. we are spreading awareness on mental health. So anybody going through stress, depression or any kind of work life balance நாங்க சப்போர்ட் கொடுப்போம். So thank you for this.